சட்டமன்றத்தை கூட்ட கவர்னர் உத்தரவிட வேண்டும். மெஜாரிட்டியை முதல்வர் நிரூபிக்க அதிமுக வலியுறுத்தல். தற்கொலைக்கு தூண்டும் நூதன போராட்டம். லிங்காரெட்டிப்பாளையத்தில் நிலுவைத் தொகை கோரி கரும்பு விவசாயிகள் நடத்தினர். கலை பண்பாட்டுத்துறையின் புத்தக கண்காட்சி 27ஆம் தேதி துவக்கம். 25% தள்ளுபடி அளிக்கப்படுவதாக அமைச்சர் தியாகராஜன் தகவல். மின்துறை அலுவலகத்திற்கு பூட்டு. நெட்டப்பாக்கத்தில் பொதுமக்கள் ஆவேசம். இனி விரிவான செய்திகள். 6 எம்எல்ஏக்களின் ஆதரவை இழந்த முதல்வர் ரங்கசாமி சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தியுள்ளது. சட்டசபை வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அக்கட்சியின் மாநில செயலர் அன்பழகன் எம்எல்ஏ, புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்ற 2.5 ஆண்டுகளில் எந்த ஒரு மக்கள் நல திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை. இதனால் மக்கள் மத்தியில் செல்வாக்கை முதலமைச்சர் இழந்துவிட்டார் என்றும், தற்போது ஆளுங்கட்சியின் 6 எம்எல்ஏக்களின் நம்பிக்கை இழந்துள்ள முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்றும் கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அமைந்து கடந்த 2 வருடங்களில் சட்டமன்றத்தில் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாதது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்யாதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் மக்கள் விரோத ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் மக்களின் நம்பிக்கை இழந்துள்ளார். அதேபோன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததினால் துணைநிலை ஆளுநருடைய அதிருப்தியையும் முதலமைச்சர் அவர்கள் இழந்துள்ளார். ஆளும் கட்சியைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் மீது அதிருப்தியுடன் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகி வேறு கட்சிக்கு செல்லப்போவதாகவும், அதேபோன்று முதலமைச்சருடைய தாந்தோன்றி செயல்பாடை கண்டித்து தங்களது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியே நாங்கள் ராஜினாமா செய்யப் போவதாகவும் தொடர்ந்து சபாநாயகரிடம் இன்றைய தினம் எடுத்து கூறி வருகின்றனர். மக்களுடைய நம்பிக்கை இழந்த முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய அதிருப்தியை சம்பாதித்த முதலமைச்சர் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அதிருப்தியை இன்றைய தினம் சம்பாதித்திருக்கின்ற முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளும் தகுதி இழந்துவிட்டார். ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவை இழந்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தை கூட்டி தனது பெரும்பான்மையை நிரூபிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஆனால் சட்டமன்றத்தை கூட்ட முதலமைச்சருக்கு தைரியம் இல்லாததால் கவர்னர் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட உத்தரவிட வேண்டும். அதில் முதலமைச்சர் ரங்கசாமி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும் அன்பழகன் கூறினார். தனது கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நம்பிக்கை இழந்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தில் தனது ஆட்சியினுடைய நம்பிக்கை வாக்கை நிரூபிக்கும் வகையில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதனிடையே ஆளுங்கட்சியின் எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மீது ஏற்பட்டுள்ள அதிருப்தியை குறித்து கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்குள் எந்த ஒரு பிரிவினையும் இல்லை, அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று கூறினார்.
கடந்த 10 மாதங்களாக நிலுவைத் தொகை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து கரும்பு விவசாயிகள் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு தற்கொலைக்கு முயற்சிக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான கரும்பு அரவை ஆலை லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் இயங்கி வருகிறது. இந்த ஆலைக்கு விழுப்புரம், கடலூர், திண்டிவனம் உள்ளிட்ட தமிழக பகுதிகளிலிருந்து 60% கரும்புகளும், புதுச்சேரிக்கு உட்பட்ட கிராமங்களிலிருந்து 40% கரும்புகளும் அரவைக்காக வருகின்றன. ஆலையை சுற்றியுள்ள 7500 ஹெக்டேர் அளவிற்கு 19,500 விவசாயிகள் கரும்பு அறுவடை செய்து வருகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் 2,85,000 டன் கரும்பு அரவைக்காக ஆலைக்கு அனுப்பிய விவசாயிகளுக்கு 10 மாதங்களாக 10 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்பதே புதுச்சேரி அனைத்து கரும்பு விவசாயிகள் சங்கத்தினரின் குற்றச்சாட்டு. ஆலையின் நிர்வாக திறமையின்மைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 10 மாதங்களாக அரவைக்காக நிலுவைத் தொகையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தலைவர் அலுவலகத்தை கரும்பு விவசாயிகள் முற்றுகையிட்டனர். மேலும் இவர்கள் கையில் பூச்சி மருந்தை வைத்துக்கொண்டு நிலுவைத் தொகை கிடைக்காததால் தற்கொலைக்கு அரசு தள்ளுவதாக குற்றம் சாட்டி தற்கொலைக்கு தூண்டும் நூதன போராட்டத்தை நடத்தினார்கள். அப்போது அதிகாரிகள் வந்து சமாதானப்படுத்தியும் ஏற்காத கரும்பு விவசாயிகள் ஆலை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இத்தகவல் அறிந்து திருக்கனூர் போலீசார் சமாதானப்படுத்த முயற்சித்தும் ஏற்காத விவசாயிகள் மாலை வரை தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் புத்தக கண்காட்சி வரும் 27ஆம் தேதி துவங்குகிறது. இதில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டமன்றத்தில் உள்ள தமது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கலை பண்பாட்டுத்துறை மூலம் நடைபெறும் இப்புத்தக கண்காட்சி ஏஎஃப்டி திடலில் வரும் 27ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெறுகிறது என்றும், இக்கண்காட்சியில் 120 அரங்குகள் அமைக்கப்பட்டு 80 புத்தக வெளியீட்டு நிறுவனங்களின் 5 கோடி ரூபாய்க்கும் மேலான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளதாக கூறினார். இதில் விற்பனை செய்யப்படும் புத்தகங்களுக்கு 25% தள்ளுபடி வழங்கப்படும் என்றும், துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், துறை அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்த தியாகராஜன், கடந்த ஆண்டு 80 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்கப்பட்டதாகவும், இவ்வாண்டு 1 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். புதுச்சேரியில் செயல்படாத மின்துறை அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி அடுத்துள்ள நெட்டப்பாக்கம் தொகுதி முழுவதும் தெரு விளக்குகள் எரியவில்லை. வீடுகளுக்கு முறையான மின்சார விநியோகம் இல்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. தானே புயல் தாக்கி 2 ஆண்டுகளாகியும் இந்த தொகுதியில் மின்சார சீரமைப்பு பணிகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. இதனை அரசுக்கும் மின்சாரத்துறைக்கும் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆவேசத்துடன் ஒன்று திரண்ட பொதுமக்கள் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தை பூட்டி எதிரே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி தலைமையில் இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள 23வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டு பட்டங்களை வழங்குகிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி, புதுச்சேரி பல்கலைக்கழக 23வது பட்டமளிப்பு விழா வருகிற 25ஆம் தேதி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற உள்ளது என்று கூறினார்.
விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ளும் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தலைமையேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார் என்று தெரிவித்த துணைவேந்தர், பட்டமளிப்பு விழாவில் நேரடி கல்வி மற்றும் தொலைதூர கல்வி பயின்ற 18,093 மாணவ மாணவிகள் பட்டங்களை பெறுகின்றனர். புதுவை பல்கலைக்கழகம் தனது 23வது கான்வகேஷனை கொண்டாடுகிறது. இந்த விழாவில் தலைமை தாங்க கான்வகேஷன் அட்ரஸை கொடுக்க நமது பிரசிடெண்ட் வருகிறார் என்ற செய்தியே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் ஒத்துக்கொண்டதே எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. காரணம், புதுச்சேரிக்கு அவர் முதல் தடவையாக வருகிறார். புதுச்சேரிக்கே அவர் பதவி எடுத்துட்டது பிறகு ஃபஸ்ட் டைமாக வருகிறார். அதனால் எங்களுக்கும் மகிழ்ச்சி, அவருக்கும் வரத்துக்கு மகிழ்ச்சி என்கிற நினைக்கிறேன். இந்த 23வது விழாவில், பட்டமளிப்பு விழாவில் 10,899 10,899 பேச்சுலர்ஸ் டிகிரி தரப்படும். 2,946 2,946 மாஸ்டர்ஸ் டிகிரி, 293 எம்ஃபில் டிகிரி, 130 PhD டிகிரி, 260 டிப்ளமாஸ், 72 சர்டிஃபிகேட் கோர்சஸ், 206 கோல்டு மெடல். இதெல்லாம் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் 3,558 மாஸ்டர்ஸ் டிகிரி, 54 பேச்சுலர்ஸ் டிகிரி, 9 டிப்ளமாக்கள் வழங்கப்படும். மொத்தமாக 18,093 டிகிரிகள் வழங்கப்படும். இதில் 206 பேர் தங்கப்பதக்கம் பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.